அண்ணா 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 என்னப்பா? அண்ணா நான் சிங்கப்பூருக்கு படிக்க போலான்னு இருக்கேன். அங்க ஆமா என்கிட்ட அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா? யார் யாருக்கோ நீங்க ஐடியா சொல்றீங்க, எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க. நான் சிங்கப்பூருக்கு ஸ்டூடெண்ட் பாஸ்ல போய் படிக்கணும். நீ சிங்கப்பூருக்கு ஸ்டூடெண்ட் பாஸ்ல போற அப்படின்னா இந்த 4 பாயிண்ட் தெரியாம கண்டிப்பா சிங்கப்பூர் போயிடாத. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ சிங்கப்பூருக்கு படிக்கிறதுக்கு மட்டும்தான் போகணும். ரெண்டாவது, நீ சிங்கப்பூர்ல வேலை செய்யற நோக்கத்தோட ஸ்டூடெண்ட் பாஸ்ல போகவே கூடாது. மூணாவது, இப்போ ஓஜிடி கிடைக்கிறது சிங்கப்பூரில் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனால் ஓஜிடி வந்து 100% கிடைக்கும்னு நம்பி போகாத. நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைய சுச்சுவேஷனில் சிங்கப்பூரில் படிக்கிறதுக்கு ரொம்பவே அதிகமாக செலவாகுது. இது எல்லாத்துக்கும் உனக்கு ஓகே அப்படின்னா மட்டும் நீ போ, இல்லைன்னா போகவே போகாத. ஓகே, இது எல்லாத்துக்கும் எனக்கு ஓகேன்னா நான் யாரை காண்டாக்ட் பண்ணணும், எப்படி போகணும்? இது ஒரு நல்ல கேள்வி. நீ சிங்கப்பூருக்கு ஸ்டூடெண்ட் விசாவில் போகணும் அப்படின்னா தயவுசெய்து எந்த புரோக்கரையுமே காண்டாக்ட் பண்ணாத, எந்த ஏஜென்ட்டுக்கிட்டமே நீ போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீ டேரெக்டாக காலேஜுக்கே இமெயில் பண்ண அப்படின்னா உனக்கு சரியான குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அவங்களே ஆஃபர் லெட்டர் அனுப்புவாங்க. அந்த ஆஃபர் லெட்டர் மூலமாக நீ ஐசிஏல அப்ளை பண்ணி உனக்கு அப்ரூவல் ஸ்டூடெண்ட் பாஸுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா தாராளமாக நீ போகலாம். அதே மாதிரி நீ வந்துட்டு சிங்கப்பூரில் படிக்கிறதுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் அமௌண்ட் பே பண்ணலாம். நீ ஃபுல் அமௌண்ட்டையும் இங்கேயே கட்டிட்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நீ சிங்கப்பூர் போகிறதுக்கான முயற்சியை எடு. இவ்வளோ விஷயம் இருக்கா நான் ஸ்டூடெண்ட் பாஸ்ல போகிறதுக்கு? ஆமாம் தங்கச்சி. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. தேங்க்யூ, வெல்கம். என்ன மாதிரி நீங்களும் இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. நான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க.